உலகத்தில் உடைய வாழ்க்கை என்பது அற்பத்தில் அற்பமானது. மரணிக்க போகிறோம். யாராச்சும் சொல்ல முடியுமா எனக்கு மரணமே இல்ல? சொல்லுங்க பாப்பா. யாராச்சும் ஒருத்தர். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், குர்ஆனை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கக்கூடிய நாம் மட்டுமல்ல, கடவுளே இல்லைன்னு சொல்றான் பாருங்க. சொல்வான் அது எப்படி ஒரு நாள் செத்துருவேன். அப்படிப்பட்ட அற்பத்தில் அற்பமான இந்த உலகத்திற்காக ஏன் நம்முடைய இளமை பருவத்தை, இப்படிப்பட்ட இந்த கூர்மையான அறிவை நாம் வீணாக்க வேண்டும்? நன்மையின் பக்கம் நான் வர வேண்டும். நான் கட்சி ஓபன் பண்ணிட்டேன், விக்கிரவண்டியில நான் மாநாடு நடத்துறேன், வந்துரு அப்படின்னு சொல்லி நாம அரங்கத்திற்கு கூப்பிடல. இளைஞர்களை பார்த்து, இளைஞர்களை பார்த்து எதை நோக்கி அழைக்கின்றோம் என்று தலைவர்களுக்காக வர வேண்டாம், பேசுகின்ற பேச்சாளர்களுக்காக வர வேண்டாம், இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்காக வர வேண்டாம். நான் இந்த பாதையில் என்னுடைய நேரத்தை நான் செலவு செய்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கடைபிடித்து பிறருக்கு நாம் எடுத்து சொன்னால் நான் மரணித்த பிறகு செல்லக்கூடிய இடம் சுவனமாக இருக்கும். அதை நோக்கி நான் செல்கின்றேன் என்கின்ற எண்ணத்தோடு வாங்க. ருசிச்சு பாருங்க. இந்த வாழ்க்கையுடைய அந்த சுவையையும் ருசிச்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. வராதவர்கள் சொல்வார்கள், என்ன போய் வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை எப்ப பார்த்தாலும் பள்ளிவாசல் அது இதுன்னு போய் எவ்வளவு இருக்கு தெரியுமா? வாங்க போய் சாட்டர்டே நைட் பப்புக்கு போலாம், தண்ணி அடிக்கலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், வாங்க போய் நாம கூப்பிடுவான். ஏய் நீ 4 நாள் செய்வ, அல்லாஹ் ஒரு நரம்பு இழுத்துட்டான் வை, முடிஞ்சு போச்சு. பப்பு இல்ல, வைன் ஷாப் இல்ல, எதுவுமே போ, முடிஞ்சிருச்சு. ஆனா நான் செய்யக்கூடிய செயல் எப்படி தெரியுமா? இந்த உலகத்திலே எனக்கு கண்ணியம் தரும், நாளை மறுமையில் எனக்கு சுவனத்தை தரும். அதை நோக்கி நான் போறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கும் மரியாதைக்குரிய ஏக இறைவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்கள், என் அருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்கள், அல்லாஹ்வுடைய பேரருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கடலூர் தெற்கு மாவட்டம் வடக்கு கொளக்குடி கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட இளைஞர்கள் தர்பியா என்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே முன்மாதிரி இளைஞர்கள் என்று சொல்லக்கூடிய தலைப்பை உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் விரும்புவார்கள், நேசிப்பார்கள். இளைஞர்கள் என்ற வார்த்தை இருக்கின்றது. இது உலகத்தில் எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது என்று சொல்லக்கூடிய நபர்களை நாம் பார்க்கவே முடியாது. இளைஞர்கள் என்று சொன்னால் எல்லோருக்கும் பிடிக்கும். அதனால்தான் நிறைய நபர்களை பாருங்க, யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, ஒரு உதாரணத்திற்காக நாம் சொல்கின்றோம். வயதான பிறகு இளமை பருவத்தை தாண்டி முதுமை பருவத்தை அடைவதற்கு முன்னால் ஒரு சில காலங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கின்றார். அந்த காலங்களை சந்திக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய உடலில் சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்களில் முக்கியமானது அவருடைய முடி. இந்த முடி என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு செயலிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில மாற்றங்களை வழங்குவார். நம்ம பார்க்கிறோம்ல, ஒரு 40 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல முடி கருகரைன்னு கரையில் இருக்கும். 40 வயசு தாண்ட தாண்ட பார்த்தீங்கன்னா லைட்டா வெள்ளை அடிக்க ஆரம்பிக்கும். வெள்ளை முடி வந்துருச்சுன்னா யாருக்காவது பிடிக்குமா? 1-2 வரும்போதே அப்படியே கண்ணாடியை பார்த்து ஃபீல் பண்ணுவோம். அப்படியே தாடி அப்படியே வீச்சு பார்க்கும். தலைமுடி கத்திரி எடுத்துட்டு அப்படியே லேசா வெட்டி விட்டுரும். அந்த 1-2 இருக்கக்கூடாது. அந்த 1-2 இருந்தா நமக்கு என்ன, வெளியே போனா நம்ம வயசு தெரிஞ்சிடும். சரி கட் பண்ணி விட்டுருவோம் அப்படி சொல்லி இந்த காட்சிகள், இந்த படம் எத்தனை நாள் ஓடுன்றீங்க? ஒரு 2 மாசம் 3 மாசம், அதிகப்படி 6 மாசம். இந்த 6 மாசத்துக்குள்ள வரக்கூடிய 1-2 அப்படியே கட் பண்ணி என்ன பண்ணுவார்? இவர் போய் வெளியே போய் பில்டப் விடுவாரு. நான் இன்னும் இளமையில எல்லாம் இருக்கேன், பாத்தீங்களா என் முடி பாத்தீங்களா கருவேறு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அது 1-2 அப்படியே 20-40 மாறிடும். எதுவுமே பண்ண முடியாது. கடைசியில ஒரு முடிவு எடுப்பார். என்ன முடிவு? காலையில சீக்கிரம் எழுந்திருச்சு ஏதாச்சும் ஒரு கலர், ஏதாச்சும் ஒரு டை வாங்கி கடகடன்னு அப்படியே பசங்க பார்க்கறதுக்கு முன்னாடி தேய்ச்சிக்கிட்டு குளிச்சு கருகரையில் நம்ம இளமையா நம்முடைய குடும்பத்தார் மத்தியில நாம இருக்கணும். அதனாலதான் பாருங்க, இன்றைக்கு உலகத்துல ஏராளமான ஆயிரக்கணக்கான பிராண்டட் வந்துகிட்டே இருக்கு. இந்த டை இருக்குல்ல, ஹேர் டை, டிவி ஆன் பண்ணாலும் நீங்க எல்லாம் பாப்பீங்க. அந்த டை, இந்த டை, அது கெமிக்கல் இல்லை, அமோனியா இல்லை, அது இல்லை, ஏதாச்சும் சொல்லி ஏராளமான பிராண்ட் வந்துகிட்டே இருக்கு. கோத்ரேஜ்ன்றா, விஐபின்றா, அதுன்றா, இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. வியாபாரம் ஆகிட்டே இருக்கு. இந்த டை கம்பெனி உடைய எத்தனை 1000 கம்பெனி வந்தாலும் சரி, உலகத்துல இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிராண்டுக்காரன் கோடிக்கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணிட்டே இருக்கான். அவனுக்கு வியாபாரம் ஆகிட்டே இருக்கு. எப்படி ஆகுது? அவன் யாரையும் கையை பிடிச்சி இழுத்து இந்த கலரை நீ அடி அப்படின்னு சொல்லல. நாமளா போய் நின்று எனக்கு அந்த பர்கண்டி கலர் கொடுங்க, அந்த ப்ரௌன் கொடுங்க, இந்த நம்பர்ல இருக்கக்கூடிய டையை கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? அதுல ஷாம்பு வருதா, அது வருதா, அப்படியே தடவிட்டு 5 நிமிஷத்தை மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆயிடும். எதுக்கு? ஏன் மறைக்க வேண்டும்? மறைப்பதற்கான நோக்கம் என்னவென்று சொன்னால், தோற்றத்தில் அவர் இளமை பருவத்தை தாண்டி விட்டாலும் தன்னுடைய உள்ளம் சொல்லுகின்றது, நான் என்ன இளமையா, இளமையை தாண்டல, நான் இளமையா தான் இருக்கிறேன்.
எனக்கு என்ன இது சும்மாங்க பித்தனர அப்படின்னு வீட்டுல கேட்பாங்க. சில நேரங்கள்ல 40 வயசு ஆயிடுச்சு இல்ல, வெள்ள முடி வரதானே செய்யும், அதையே டை அடிக்கிறீங்க, வெயிட் அடி கட் பண்ணி விடுறீங்கன்னு சொன்னா சும்மா இருமா. நிறைய சின்ன வயசுல இருந்து டீ சாப்பிட்டே இருக்க மாட்டாரு, சும்மா சொல்லுவாரு டீ நிறைய குடிச்சேன். அப்ப இதையெல்லாம் செய்ய வேண்டிய காரணம் அவசியம் என்னவென்று சொன்னால் ஒரே ஒரு காரணம் தான். அவருடைய உள்ளம் சொல்கின்றது, நான் முதுமை பருவத்தை அடையவில்லை, நான் இளமையாதான் இருக்கிறேன், நான் ஒரு இளைஞன். அவ இளமை பருவத்தை கடந்து சென்றவர்களும் இளமை பருவத்தை விரும்புகிறார்கள். தன்னோடு சுற்றி இருக்கக்கூடிய சக நண்பர்கள், உறவினர்கள், அறிமுகம் இல்லாத அரசியல்வாதிகள், தலைவர்கள், அமைப்பு தலைவர்கள் எல்லோரும் யாரை எந்த பருவத்தை விரும்புவார்கள் என்று சொன்னால் இளமை பருவத்தை அவர்கள் எல்லாம் விரும்புவார்கள். தம்பி பேசும்போது கூட சொன்னாங்களே, உங்களுக்கு பேச கூச்சமா இருக்கா, ஒரு ஆப் இருக்கு அதுல வாங்க. யாரை அழைப்பார்கள் என்று சொன்னா நல்ல கருகருன்னு வெள்ள முடியோடு போய் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நான் பேசணும்னு சொன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. அவன் யாரை கூப்பிடான்னு பார்த்தா இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளைஞர்களை தான் அவன் அழைக்கிறான். அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி உள்ள போனீங்கன்னு சொன்னா அவன் கேட்கிறான் உங்களுடைய வயசு என்ன, இந்த வயசை வச்சு சர்வே பண்றான். அப்ப வழிகெடுக்கக்கூடியவன், நேர்வழியில் அழைக்கக்கூடியவர்கள் எல்லோரும் யாரை அழைப்பார்கள் என்று சொன்னால் இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் அழைப்பார்கள். உலகத்தில் பெரும்பான்மையானவர்கள் எந்த பருவத்தை விரும்புவார்கள் என்று சொன்னால் இளமை பருவத்தை தான் விரும்புவார்கள். அப்ப உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் மட்டும்தான் இந்த இளமை பருவத்தை விரும்புகிறார்களா என்று பார்த்தால் இல்லை. நம்மை படைத்த இறைவனும் அதிகமாக விரும்பக்கூடிய பருவம் எதுவென்று சொன்னால் இளமை பருவம். அல்லாஹ்வை யாரை விரும்புறா தெரியுமா? இளமையாக இருக்கக்கூடிய இளைஞர்களைத்தான் அதிகமாக நேசிக்கிறார். அதுக்குன்னு முதுமை வயதில் இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்பல, குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடியவர் அல்லாஹ் விரும்பல அப்படின்னு எடுத்துக்க கூடாது. அதிகமாக அல்லாஹ் விரும்பக்கூடியது, அதிகமாக அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த வணக்கங்களை விரும்பக்கூடிய அந்த பருவம் என்பது இளமை பருவம். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, நாளை மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா மனிதர்களையும் ஒரே வரிசையில் நிற்க வைப்பான். கியாமத் நாள் என்று கேள்வி நமக்கு கேட்கப்படும் அல்ல, அதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பேசுகிறார்கள். எல்லா மனிதர்களையும் ஒரு வரிசையாக நிற்க வைப்பான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்படி நிற்கக்கூடிய நேரத்தில் மனிதர்களுடைய தலைக்கு மேல் சூரியன் இருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க நாள் எப்படி இருக்கும். இன்றைக்கு நமக்கு வெயில் காலம் வந்துருச்சு, 100 டிகிரி 110 டிகிரின்னு சொன்ன வீட்டை விட்டு போறதுக்கு யோசிக்கிறோம். நாம கரண்ட் பில் எவ்வளவு வந்தாலும் பரவாயில்ல, ஏசி போட்ட மாதிரி இருக்கட்டும்பா, ஒரே வெக்கையா இருக்கு, ஷீட்டு வீடு உட்கார முடியல, இந்த வெயில்ல இருந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். எந்த மாதிரியான வெயில்? 100 டிகிரி 110 டிகிரி. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், அந்நாளிலே தலைக்கு மேலாக சூரியன் இருக்கும், நிழலே இருக்க. ஒதுங்கி நிற்பதற்காக ஒரு நிழல் தேடுவோம் என்று சொன்னால் நிழலே இருக்காது. அப்படிப்பட்ட அந்நாளில் அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7 சாரார்களுக்கு தன்னுடைய அர்ஷ் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துடைய நிழலில் ஒரு இடம் தருகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், 7 சாரார்களுக்கு, 7 கேட்டகரி, அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அர்ஷுடைய நிழலில் இடம் தருவான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், முதலாவதாக யார் என்று சொன்னால் நீதமான அரசன். நீதமான அரசன், ஒரு அரசன் என்று சொன்னால் தன் மக்களுக்கு எந்த விதமான வேறுபாடும் பார்க்கக்கூடாது. கருப்பன் சிவப்பன், இந்த மொழி பேசக்கூடியவன் அந்த மொழி பேசக்கூடியவன், ஏழை பணக்காரன், எதையும் பார்க்க கூடாது. எல்லா மக்களையும் சரிசமமாக நடத்த வேண்டும். நீதமான அரசனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அரசுடைய நிழலில் ஒரு இடம் தருவான் சொல்லிவிட்டு நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அடுத்ததாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு அந்த அரசுடைய நிழல் தருகின்றான் என்று சொன்னால், யார் தன்னுடைய இளமை பருவத்தில், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, யார் ஒருவர் தன்னுடைய இளமை பருவத்தில் அல்லாஹ்வை வணங்க வேண்டிய வழக்கங்களை அதிகமாக செலுத்திவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு தன்னுடைய வாழ்க்கை இந்த இளமை பருவத்தை கழிக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய பள்ளியுடைய தொடர்போடும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய தொடர்போடும்
உலக சிந்தனையை குறைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்க சிந்தனை மட்டுமே தன்னுடைய இளமை பருவத்திலே யார் ஒருவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து தன்னுடைய இளமை பருவத்தை கழித்து அதற்கு பிறகு அவர்கள் மரணித்து அல்லாஹ்விடத்திலே சந்திக்கிறார்களோ அது போன்ற இளைஞர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அர்ஷுடைய நிழலில் இடம் தருகின்றான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! நாம இன்னைக்கு சாதாரணமா நினைக்கலாம், கேட்கும் பொழுது ஒரு பெரிய சுவாரஸ்யமாவோ அதற்கான அந்த பயமும் அச்சமும் நம்முடைய உள்ளத்துல பெரிய அளவுக்கு வராது. ஏன்? ஒரு பிரச்சனையே ஒரு சோதனையே நம்ம சந்திக்கும் பொழுதுதான் தெரியும். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்களே, என் குடும்பத்துல பெரிய கஷ்டங்க, சமாளிக்க முடியல, எங்கேயாச்சும் ஊரை விட்டு ஓடிடலாமான்னு பாக்குறேன், பெரிய சோதனையா இருக்கு, என் வாழ்க்கையே சோதனையா மாறிச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன மனநிலையில சொல்கிறாரோ அந்த மனநிலை நமக்கு வராது. நாமளும் ஃபீல் பண்ணி கேட்போம், அவருடைய பிரச்சனையே நாம உள்வாங்கி கேட்போம். அதிகப்படியா நம்ம என்ன செய்வோம், அவர் பேசக்கூடிய 5 நிமிடம் 10 நிமிடம் நாமளும் அவரை போலவே தன்னுடைய சிரிப்பை எல்லாம் அந்த மகிழ்ச்சியெல்லாம் அடக்கி கொண்டு அவருடைய பிரச்சனைகளை உள்வாங்கி கொண்டு சரி போங்க, அல்லாஹ்வுக்காக நாம உங்களுக்காக அல்லாஹ்விடத்துல துஆ செய்வோம் அப்படின்னு சொல்லி பேசி அனுப்புவோமே தவிர அவர் படுகின்ற அந்த கஷ்டத்தை 100% நாம் அதை புரிந்து கொள்வோமா, அதை போல நாமளும் இருப்போமா என்று கேட்டால் கிடையாது. அவரவருக்கு வரக்கூடிய நிலையில் தான் அந்த பிரச்சனைகள். அப்ப அன்றைய தினம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அந்த வரிசையில் நிற்க வைக்கக்கூடிய நேரத்தில் நிழலை தேடுவோம், இருக்காது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பருவத்தில் அல்லாஹ்வுக்காக தன்னுடைய வாழ்க்கை யாரெல்லாம் வாழ்ந்து மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்தை தருவான் பாருங்க. அந்த நேரத்துல நாம யோசிப்போம், ஃபீல் பண்ணுவோம். உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அவர்களைப் போலவே அனைத்து பருவங்களையும் கொடுத்தானே. எப்படி அவர்கள் இன்றைக்கு அர்ஷுடைய நிழலை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு எப்படி குழந்தை பருவத்தை தந்தானோ, முதுமை பருவத்தை தந்தானோ, இளமை பருவத்தை தந்தானோ, அதே போன்று நமக்கும் இந்த குழந்தை பருவத்தை தந்தான், இளமை பருவத்தை தந்தான், முதுமை பருவத்தை தந்தான். ஆனால் இந்த இளமை பருவத்தை நாம் வீணடித்து விட்டோமே. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அல்லாஹ்வை வணக்கம் செலுத்தக்கூடிய அந்த வணக்கங்களை அதிகமாக செலுத்தியிருந்தால், நபிகளார் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்திருந்தால், இன்றைக்கு தலைக்கு மேல் இருக்கக்கூடிய இந்த சூரியன் வெப்பத்திலிருந்து நாம் பாதுகாத்து அல்லாஹ்வுடைய அர்ஷிலே நாமும் நின்றிருக்கலாமே என்று நாம் அன்னைக்கு அப்படி யோசித்து அன்றைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காத அந்த நேரத்தில் நாம் அவதிப்படக்கூடாது என்பதற்காக தான் இந்த முன்மாதிரி இஸ்லாமிய இளைஞர்கள் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் இளைஞர்கள் இளைஞர்களாக இருக்கக்கூடிய உங்களிடத்திலே நாம் தொடர்ச்சியாக இந்த மார்க்கத்தை நீங்கள் நாம் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி அதையெல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பை தரக்கூடிய ஒரு நோக்கம்தான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். சரி, யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கு இளமை பருவத்தில் எதை அதிகமாக உள்வாங்க வேண்டுமோ, அறிந்து கொள்ள வேண்டுமோ, அந்த ஒரு செயலை பெரும்பான்மையான இளைஞர்கள் அதை விரும்பவும் மாட்டார்கள், அதை அறிந்து கொள்ளக்கூடிய செயலையும் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் பாதுகாத்த சில இளைஞர்களை தவிர. உண்மையில நம்ம சில விஷயங்கள் உதாரணம் நடக்கக்கூடிய அந்த காட்சிகள் சொல்றோம் பாருங்க, நமக்கே ஞாபகத்தில் வரும். எது சொல்வதாக இருந்தாலும் ஆண்கள் பெண்கள் இரண்டு சாராரும் இருக்கக்கூடிய ஒரு சபை என்று சொன்னால் லேடிஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்க. அப்படிதானே கேட்கிறீங்க? இன்றைக்கு நவீன உலகம் வந்துருச்சு, பெண்கள் எல்லாம் இன்றைக்கு உரிமை கேட்க வந்து விட்டார்கள். எந்த உரிமை? இஸ்லாம் சொல்லக்கூடிய உரிமை அல்ல, உலகத்துடைய உரிமை கேட்கிறார்கள். ஏன்? உன்னை போலதான் நானும், சரிசமம், எனக்கும் கூட அப்படின்னு சொல்லக்கூடிய காலம். அதுதான் இன்றைக்கு அழிவை சந்திக்கக்கூடிய காலமாக மாறிவிட்டது. இன்னைக்கு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இது போன்ற நவீன உலகத்தில் வரக்கூடிய இது போன்ற இந்த ஆப் எல்லாம் வைத்துக்கிட்டு இன்றைக்கு ஆண்கள் பெண்கள், ஏன் இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல வயதானவர்களும் அதற்கு அடிமையாகி விட்டார்கள் என்று சொல்லுங்கள். அப்ப குறிப்பாக இன்றைக்கு இளம் பெண்கள் செய்யக்கூடிய தவறுகளையும் நாம் சுட்டிக்காட்டணும். என்ன? இன்றைக்கு மார்க்கம் பெண்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு உரிய அந்த உரிமையை கொடுத்து இப்படி நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று ஏராளமான சலுகைகள் இந்த மார்க்கம் பெண்களுக்கு தருகின்றது. அந்த சலுகைகளோடு தன்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு எல்லா பெண்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டால்
அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஏராளமான சலுகைகளை விரும்பாமல் இந்த உலகத்துடைய மோகத்தில் தான் பெரும்பான்மையான பெண்கள் போய் கொண்டிருக்காங்க. எதை வைத்து நாம் சொல்கின்றோம்? ஒவ்வொரு வீடு வீடாக போய் சென்று அங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய அந்த வாழ்க்கையை நாம் பார்த்து பார்த்து பேசவில்லை. அதுக்கான அவசியமும் இல்லை. ஏன் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், எதை விரும்புகிறார்கள் என்று அவர்களே இன்றைக்கு உலகத்திற்கு காட்சிப்படுத்தக்கூடிய காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாலாம் போய் பாருங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாம் போனா புர்கா அணிந்து கொண்டு ஸ்கார்ஃபை கட்டிக்கிட்டு ஹிஜாப்ன்ற பெயர்ல ரீல்ஸ் பைத்தியமா மாறிட்டு போறாங்க பெண்கள். இன்னைக்கு இஸ்லாத்தை அறிந்து கொள்ளாதே மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்களை பற்றி நாம் பேசவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட பெண்களை பற்றி தான் பேசுகின்றோம். ரீல்ஸ் பைத்தியமாகி விட்டார்கள். எப்படிப்பட்ட ரீல்ஸ்? யார் மகரம் இல்லாத உறவு என்று தெரியாமலே யாரோ ஒருத்தன் பாடி ஒரு பாட்டு அனுப்புவான். அது எந்த ஆப்ல இருந்து எடுக்கிறாங்க நமக்கு தெரியாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். யாரோ ஒருத்தன் பாடுவான், அவன் பாதி பாட்டு பாடி அனுப்புனா இந்த அம்மா எடுத்துரும். அந்த ஃபேஸ்புக்ல அந்த பாட்டுக்கு பாட்டு ஓடிட்டு இருக்கு. என்னது? யாரோ ஒருத்தனை பார்த்து அவன் கேட்பான், நலம் நலம் அறியாவல். உடனே இந்த அம்மா நலம் நலம் அறியாவல். யோசிக்கிறதுல இந்த தவறை நாம் செய்கின்றோமே, அல்லாஹ் தடுத்ததை நாம் செய்கின்றோமே. இந்த தவறுக்காக, இந்த செயலுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை நரகத்துடைய நெருப்பில் போட்டுவிட்டு அல்லாஹ் கேட்பான், என்ன பதில் சொல்வீங்க? புலம்பும், யா அல்லாஹ் தோலெல்லாம் சுருங்கிருச்சு, எதுவுமே இல்லை உடம்புல, அப்படியே போச்சு எல்லாமே. அப்படியா? மறுபடியும் தூக்கு, மறுபடியும் தோலை போத்தி விடு, ட்ரெஸ்ஸை மாத்தி விடுற மாதிரி எல்லாம் தோலை மாத்தி விடுவோம். இது போன்ற பாவமான காரியங்கள் செய்து நாளை மறுமையில் நரகத்திற்கு சென்று விடக்கூடாது. இஸ்லாம் தந்த கண்ணியத்தோடு நமக்கு கொடுத்த அந்த உரிமையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்துடைய உரிமை நமக்கு வேண்டும் வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாத்த சில பெண்களை தவிர, இளைஞர்களை தவிர ஏராளமான இளைஞர்கள் இன்றைக்கு எந்த நிலையில் நிற்கிறார்கள் என்று சொன்னால், சமீபத்தில் ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. என்ன வீடியோ? இன்றைக்கு ஒரு கூத்தாடி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும், அவருக்கு அரசியல் அனுபவமே கிடையாது. ஆனால் அவர் சினிமால நடிச்சு அவருக்கு பின்னாடி ரசிகர் என்று சொல்லக்கூடிய பட்டாளத்தை நம்பி இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே ஆம்பூரை சேர்ந்த ஒரு பெண்மணி, ஆம்பூரை சேர்ந்த ஒரு இளம் பெண் அந்த கட்சியில் இணைந்து, அந்த பெண் என்ன உலகத்திற்கு செய்தி சொன்னார்கள் என்று சொன்னால், நான் ஒரு இஸ்லாமிய பெண், இந்த கட்சியில் இணைந்து இஸ்லாமிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நான் இஸ்லாத்திற்கும் பாதுகாப்பாக ஒரு அரணாக அவர்களுடைய உரிமையை நான் மீட்டு தரக்கூடிய ஒரு பெண்மணியாக, வீர பெண்மணியாக இருப்பேன் என்று சொல்லிதான் அந்த கட்சியில இணைந்தார். இணைந்த அந்த பெண்மணியுடைய நிலை என்ன தெரியுமா? 2 ஆண்டுகள் தான். 2 ஆண்டுகளிலே அந்த பெண்மணி எத்தகைய நரகத்துக்குரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? இன்றைக்கு ஒரு வீடியோ காட்சி, அந்த வீடியோ காட்சி எல்லோரும் ஷேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஷேர் செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் குர்ஆன் வசனங்களை போட்டு அந்த பெண்ணை திட்டிக் கொண்டுதான் ஷேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்தால், இஸ்லாமிய பெண்களுக்கு, இஸ்லாத்திற்கு நான் ஒரு அரணாக இருப்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி செய்த காரியம் என்ன தெரியுமா? ஒரு கோவிலிலே கருவறைக்கு சென்று அந்த சிலை இருக்கக்கூடிய அருகாமையில் நின்று தன்னுடைய தலைவருடைய பிறந்த நாள் என்று சொல்லி அந்த கோவிலிலே பிரார்த்தனை செய்து அவர்களுடைய வழிபாடு அந்த செயல்களை செய்து அந்த பூஜாரியாக இருக்கக்கூடியவர் நெருப்பை கொண்டு வரக்கூடிய அந்த நெருப்பை பார்த்து அதையும் தொட்டு கும்பிட்டு விட்டு அங்கே தரக்கூடிய பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு வீதியிலே நின்று கேக்கை விட்டுவிட்டு போகக்கூடிய எல்லாரையும் அழைத்து, இதோ இந்த பிரசாதத்தையும் கேக்கையும் சாப்பிட்டு விட்டு என்னுடைய தலைவனுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய நிலை ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு இன்றைக்கு நிகழ்ந்தது. எதனால்? மார்க்கத்தை மறந்துவிட்டு, அல்லாஹ்வை மறந்துவிட்டு, உலகத்துடைய உரிமை என்று சென்றார், நரகத்திற்கு செல்லக்கூடிய செயலைத்தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த பெண்மணியை போல ஏராளமான பெண்மணிகள் இன்றைக்கு நரகத்திற்கு செல்லக்கூடிய செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணத்தை தரக்கூடிய அந்த தருவாய்க்கு முன்பாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு அவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுவார் என்று சொன்னால், ஒருவேளை அல்லாஹ் நாடினால் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லலாம். எத்தனை வரலாறு! அல்லாஹ்விடத்தில் யாரும் சரணடையாமல் இருக்கவே முடியாது. ஒரு காலம் இருந்தது,
இஸ்லாமிய பெண் அதே இன்றைக்கு கட்சி ஆரம்பித்த அந்த கூத்தாடியோடு நடனமாடினார் அரைகுறை ஆடையோடு. ஒரு மிக மோசமான செயலை செய்த அந்த பெண்மணி இன்றைக்கு நிலை பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பெண்ணுடைய நாவினால் அல்லாஹ்வுடைய திருவேதத்தை பேசக்கூடிய, வாசிக்கக்கூடிய, பிறருக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தி இருக்கிறான். காபாவுக்கு செல்கிறார். மக்காவிலே நின்று அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறார். யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, எனக்கு சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடு என்று சொல்லி கதறி கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய பெண் பெண்மணிகளே, என் சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எப்படி இந்த உலகத்தில் வாழ சொல்கின்றானோ, எப்படி நமக்கு கட்டளையிடுகின்றானோ, எந்த உரிமை நமக்கு தந்திருக்கின்றானோ அந்த உரிமையோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு போதுமானவன். அவன் நமக்கு உதவி செய்வான். அவன் நாடிவிட்டான் என்று சொன்னால் நாம் ரொம்ப ஈஸியாக, இலகுவாக சுவனத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு வழங்கி விடுவான். இப்படி ஒருபுறம் பெண்கள் செய்யக்கூடிய தவறுகள் இன்னும் இருக்கின்றது, ஏராளம் ஏராளம். இதையோடு நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த பக்கம் வருவோம். இன்றைக்கு ஆண் இளைஞர்கள் சொல்லவே முடியாது. அத்துணை அத்துணை தவறுகள், அத்துணை குற்றங்கள் செய்யக்கூடிய ஆண் வர்க்கங்களாக, இளைஞர்களாக இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாத்த சில இளைஞர்களை தவிர ஏராளமான இளைஞர்களை நாம் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பார்க்கலாம். யோசிச்சு பாருங்களேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இளமை துடிப்பு நமக்கு எதற்காக கொடுத்தான்? பிறரை எதிர்த்து பேசுவதற்காக, தம்முடைய பெற்றோர்களை ஏசுவதற்காக, அவர்களை எதிர்ப்பதற்காக இந்த துடிப்பை நமக்கு தரவில்லை. குழந்தை பருவத்திலும் முதுமை பருவத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்காத ஒரு துடிப்பை, ஒரு தைரியத்தை, ஒரு மன வலிமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இளமை பருவத்தில் மட்டும்தான் வழங்குகின்றான். இல்லை என்று சொல்ல முடியுமா? தாய் தந்தையுடைய உதவியை தேடக்கூடிய, மழலை மொழி பேசக்கூடிய பருவம் தான் குழந்தை பருவம். எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாது. அதே போன்றுதான் முதுமை பருவம் எடுத்து பாருங்கள். முதுமை பருவத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் நீங்கள் போய் இதை செய்து பாருங்கள். உடனே எந்த ஒரு முடிவுக்கு வர மாட்டார்கள். ஒரு முதுமை வயதானவர் இருக்கிறார், ஒரு வயதான பெண்மணி இருக்கிறார், அவரிடத்துல போய் ஒரு இனிப்பு பலகாரம் கொடுத்து பாருங்க பாப்போம். ஒரு ஸ்வீட், நம்ம வீட்டுல தாத்தா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் ஒரு இனிப்பு போய் கொடுத்து பார்த்தா உடனே எடுத்து சாப்பிடவே மாட்டாங்க. உண்மைதானே? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்க கிட்ட போய் ஸ்வீட்டு கொடுப்பான்னு வைங்களேன், அதை எடுத்தோன்னே லபக்கு வாயில போடுவாங்களா? போட மாட்டாங்க. யோசிப்பாங்க, ஆஹா இனிப்பு கொடுக்குறானே, சாப்பிடலாமா வேணாமா, ஆசையா இருக்கே, சாப்பிட்டா சுகர் ஏறிடுமோ, பிபி வந்துடுமோ, போடக்கூடிய இன்சுலின் 2 போட முடியுமோ, டேப்லெட் 2 போடணுமோ அப்படின்னு சொல்லி உடனே முடிவே எடுக்க மாட்டார். யோசிச்சுக்கிட்டே இருப்பார். எப்படி குழந்தை பருவத்தில் எதையுமே முடிவெடுக்க தெரியாத ஒரு பருவமாக இருக்கின்றதோ அதே போன்ற பருவம் தான் முதுமை பருவமும். யோசிச்சுட்டே இருப்பாங்க, முடிவெடுக்க முடியாது. அதே ஒரு இனிப்பு பலகாரத்தை, ஒரு இனிப்பை, ஸ்வீட்டை ஒரு இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய ஆணிடத்தில் அல்லது பெண்ணிடத்தில் போய் கொடுக்க வேண்டாம். பக்கத்தில் போய் டேபிள்ல வைங்க, எடுத்து லபக்குன்னு வாயில போட்டுருவாங்க. டக்குன்னு முடிவெடுப்பார். அப்படி முடிவெடுக்கக்கூடிய ஒரு துணிச்சலான ஒரு பருவம் தான் இந்த வயது. இந்த துணிச்சலான பருவத்தை, ஒரு தைரியமான ஒரு பருவத்தை, இந்த இளமை பருவத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால், கூர்மையான இந்த புத்தியை வைத்து, அறிவை வைத்து எப்படி நாம் அதை செலவு செய்ய வேண்டும், எதை நாம் கடந்து செல்ல வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கின்ற எல்லா உபதேசங்களும் இந்த மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்டு இருந்தாலும், அல்லாஹ் பாதுகாத்த சில இளைஞர்களை தவிர பெரும்பான்மையான இளைஞர்கள் அதை எப்படி பயன்படுத்துகிறார்கள்? யோசிச்சு பாருங்களேன். இளமை பருவத்துடைய ஒவ்வொரு நபிமாருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இன்று இரவு முழுவதும் சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை வரலாறுகள். இளமை பருவத்தில் எத்தனை சாதனைகளை செய்த சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகளுடைய வரலாற்றை நாம் படிப்போம் என்று சொன்னால் இன்று இரவு மட்டுமல்ல, நாளை ஃபஜ்ருடைய தொழுகை நேரம் வந்துவிடும். அந்த வரலாறுகள் முடிவே முடியாது. அவ்வளவு வரலாறுகள். இந்த வரலாறு எல்லாம் எப்படிப்பட்ட வரலாறு? நபிமார்களாக இருந்தாலும் சரி, சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, சஹாபிய பெண்மணிகளாக இருந்தாலும் சரி, அத்துணை வரலாறும் அவர்கள் என்ன சொல்கின்றது என்று சொன்னால், அவர்களுடைய கூர்மையான அந்த அறிவையும் உடல் வலிமையும் எதற்காக பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால், முழுக்க 100% அவர்கள் மார்க்கத்திற்காக, சுவனத்தில் நுழைய வேண்டும் என்பதற்காக மட்டுமே தங்களுடைய செயல்களை அமைத்துக் கொண்டார்கள். அவர்கள். நம்ம செயல் எப்படி இருக்கு? நாம தான் இப்போ யூத் ஆச்சு. மாற்றுக்கருத்துல இளைஞர்கள் என்று சொன்னால் யூத் தான். அது கொஞ்சம் திமிர் இருக்கட்டுமே, அந்த துடிப்பு, அந்த முறுக்கு இருக்கதான் செய்யும். ஆனால் அந்த துடிப்பு, அந்த பருவம் அனைத்தையும் எதிலே நாம் பயன்படுத்த வேண்டும், இதுதான் நாம் யோசிக்கணும். ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு விதமான நவீன கருவிகள் வந்து கொண்டே இருக்கும். 19 கிட்ஸ் சொல்றோம்ல, அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க, உங்க காலத்துல என்ன புதுசா கண்டுபிடிச்சாங்க, என்ன வந்தது, அந்த காலத்துல என்ன நவீனமாக வந்தது என்று கேட்டு அவர் சொல்வாரு அவருடைய காலத்துடைய. எங்க காலத்துல
இப்போ இருக்கிற மாதிரி செவுத்துல ஒட்டி இருக்கிற மாதிரி இந்த எல்இடி எல்சிடி இந்த மாதிரி எல்லாம் டிவி கிடையாதுப்பா. அவர் சொல்வார், இவ்வளோ பெரிய டிவி, அதுக்கு ஒரு சூட்கேஸ் மாதிரி ஒரு டோரு, அதுதான் பெரிய விஷயம். நம்ம வீட்டுல மட்டும்தான் டிவி இருந்தது, மஹல்லாவில் யார் வீட்லயும் கிடையாது. வெள்ளிக்கிழமை மட்டும் ஒளியும் பாட்டு போடுவான். ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம வராண்டால வந்து உட்கார்ந்துருவாங்க. புதிய டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய காலத்தில். இப்படி ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நவீன டெக்னாலஜி வந்துகிட்டே இருக்கும். அன்றைய காலத்தில் அது என்று சொன்னால் இன்றைய காலத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய செல்போன், இது ஒரு நவீன கலாச்சாரம். இதுல பல்வேறு விதமான நவீன செயல்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. இதையெல்லாம் நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் உணவு அருந்தும் பொழுது எப்படி நம்முடைய உணவுக்கு ஓரமாக தொட்டுக்கொள்வதற்காக ஊறுகாவை நாம் வைத்துக் கொள்கிறோமோ, அது கொஞ்சோண்டு நம்ம எடுத்து சாப்பிடுவோமோ, அது போன்றுதான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நவீன உலகத்துல என்னென்ன வந்துருச்சு பை, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாம இருந்தா நம்ம உலகம் பைத்தியக்காரன் சொல்லும் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞர்களை பார்க்கிறோம். அதெல்லாம் பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லல. அதையே நீ மெயின் டிஷ்ஷா எடுத்து சோறா நினைச்சு சாப்பிடுற, அதை நீ ஊறுகாவை நீ சோறா எடுத்து சாப்பிட்டா உன் வயிற்றுல இருக்கக்கூடிய குடல் என்ன ஆகும் யோசிச்சு பாத்தியா? அத மாதிரிதான் சும்மா லைட்டா நம்முடைய வாழ்க்கைக்கு தேவைன்னா தொட்டி எடுத்துக்கணும், அவ்வளவுதான். இன்றைக்கு பாருங்களேன், இது இளைஞர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, இந்த செயல்களை கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஏன் அப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான நவீன உலகத்துல தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு என்ன நிலைமைன்னு சொன்னா, ஒரு காலம் இருந்ததுங்க, தன் வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அது ஆண் பெண் யாராக இருந்தாலும், அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது அல்லது அவருக்கு ஒரு தேவை இருக்கின்றது என்று சொன்னால், அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்காக தன்னுடைய பெற்றோர், தாய், தந்தை யாரிடத்துல வந்து அந்த கேள்வியை கேட்பார். அப்படித்தானே கேட்டிருப்போம். கேட்கும் பொழுது அதற்குரிய பதிலை அவர்கள் சொல்லிவிடுவார்கள். சொன்ன பிறகு வந்து கேட்கிறான், 2வது முறை கேட்கிறான், சொல்வோம். 3வது முறை, 4வது முறை, 5வது முறை, இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்துல பதில் சொல்லக்கூடிய பெற்றோர்களுக்கு, அந்த பெரியவர்களுக்கு கோபம் வரும். இயல்பு தானே, அன்னைக்கும் வந்தது இன்னைக்கும் வரும். கோபத்துல ஒரே கேள்வியை 10 தடவை கேட்கிற, போடா ஷைத்தான் போ அப்படின்னு சொல்லி விரட்டு இருக்கும்ல. இன்னைக்கும் விரட்டு. அன்னைக்கு விரட்டினது இன்னைக்கு விரட்டினது நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இது பெற்றோர்கள் கவனிக்கணும். அன்னைக்கு விரட்டப்பட்டாலும் அவருக்கு என்ன வேற சோர்ஸ் இல்ல, வேற வாய்ப்பு இல்லை தெரியுமா? திட்டினாலும் சரி, அணைத்தாலும் சரி, என்னை புகழ்ந்தாலும் சரி, என்னை உதைத்தாலும் சரி, சற்று நேரம் கோபத்தில் இருப்பார், மறுபடியும் நம்ம இடத்துல தான் வருவான். வேற வாய்ப்பே இல்லை. வேற யார்கிட்ட போய் பேசுவான்? வேற வாய்ப்பே இல்லை அந்த காலத்துல. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நிலை என்னன்னு சொன்னா, ஒரு கேள்வி கேட்டால் அதற்குரிய மரியாதையோடு அவருக்கு பதில் வரலன்னு வைங்க, அவன் நம்முடைய தொடர்பையே துண்டித்து விடுவான். ஏன் பெற்றோர்கள் கவனிக்கணும்னு சொல்றோம், புரியுதா? இன்றைக்கு பல பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை பற்றி அப்படி பாராட்டி பேசுறாங்க. எப்படி சில வீடுகளில் போவோம், குழந்தைகளை பார்க்கவே முடியாது. ஹால்ல விருந்தாளி போனா ஹால்ல தானே உட்கார வைப்பாங்க. ஹால்ல எங்க ஜி உங்க 2 பசங்க காணுமே, உடனே பெற்றோர்கள் சந்தோஷமா சொல்லாங்க, என் புள்ள தங்கங்க, அவன் வைரம், அந்த வைரமும் தங்கமும் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டா, அவன் இப்போதான் காலேஜ்ல இருந்து ஸ்கூல்ல இருந்து வந்தான். சரி, கொடுத்த சாப்பாடு சாப்பிட்டான். சரி, எங்க இருக்கான்? அவன் அல்லான்னு செல்போன் வச்சுட்டு ரூம்ல யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லாம அமைதியா இருக்கான். என்ன பண்றான்? அது என்ன பண்றான்னு தெரியல, போய் அமைதியா இருக்கான். நல்ல பையன், கோல்டு, தங்கம் தங்கம்ன்றாங்க. அந்த காலத்துல என்ன திட்டினாலும் திரும்பி வரக்கூடிய காலம். இன்றைக்கு எப்படி தெரியுமா? அப்பா கிட்ட போய் மகன் கேட்கிறான், எப்பா எனக்கு இந்த மாடல் செல்போன் வேணும், சும்மா உதாரணத்துக்கு சொல்றோம், சீப் அண்ட் பெஸ்டா எந்த கடையில கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, அப்பாவுக்கு இருக்கக்கூடிய நாலேஜை வச்சு அவர் சொல்வார், போடா இந்த கடையில பூர்வீகால கிடைக்கும், அந்த கடையில கிடைக்கும் அப்படி சொல்லி அவர் சொல்வார். சொன்ன பிறகு மறுபடியும் அதே மாதிரி வந்து கேட்பானுங்களா, 4 முறை 5 முறை கேட்டா, போடா வேலையை பார்த்து, ஒரே கேள்வி, லூசா நீ அப்படின்னு. உடனே இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞன் பாக்குறான், எங்க அப்பா ஒரு சுடுமுஞ்சி பூமரங்கள் பயந்தாள், எப்ப பார்த்தாலும் சிடி சிடி போடா வாடா, மரியாதை எல்லாம் பேசுறான். இந்த ஆள் கூட பேசவே கூடாது. நிறைய வீட்டுல பாக்குறோம், அப்பா திட்டினா அம்மா கிட்ட பேசுவோம், அம்மா இந்த ஆள் எப்படிமா கல்யாணம் பண்ண, நான் பண்ணலன்னா நீயே வந்திருக்க மாட்டேடா அவங்க சொல்லுவாங்க. அம்மா திட்டிட்டு அப்பா கிட்ட சொல்லுவாங்க, அப்பா நீங்க எவ்வளவு நல்லவர் தெரியுமா, அம்மா இருக்கேன் எப்ப பார்த்தாலும் சிடி 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 சிடி, ஏன்பா இந்த அம்மா எத்தனை பொண்ணுங்க இருந்திருப்பாங்க அப்படி இவர் சொல்லுவார். என்ன எதிர்பார்க்கிறாரு இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞன்? என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, நான் 10 தடவை கேட்பேன், நீ என்ன திட்டாதேன்ற. அது ஒரு விதத்துல நியாயம்தான். என்ன நீ திட்டாத, மரியாதை கொடுந்தான். நீ மரியாதை கொடுக்கல, அதனால நான் என்ன பண்றேன், இன்னைக்கு
அன்றைய காலம் மாதிரி கிடையாது. எனக்கு நிறைய ஆப் இருக்கு, நிறைய கருவி இருக்கு, உங்ககிட்ட பேசவே தேவையில்லை. பெற்றோர்களுடைய தொடர்பை துண்டித்து விடுகிறாங்க. நாம நினைச்சிருக்கோம் என் தங்கம் ரூம்ல உட்கார்ந்து நல்லா அமைதியா இருக்கு, தங்கம் எல்லாம் கிடையாது, அது பித்தளை. அது உட்கார்ந்து போனை போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? அதை கவனிக்கணும் பெற்றோர்கள். என்ன பண்றான்? நம்ம கிட்ட கேட்ட கேள்வி 10 முறை கேட்ட உடனே தகப்பனார் அல்லது தாயார் அவனை திட்டி அனுப்புறாங்க. அதே கேள்வி போறான் ஏஐ ஆப்ஷன் கிட்ட போறான், சாட் ஜிபிடி இந்த போன் எங்கே கிடைக்கும் சொல்லு அப்படின்னு. சாட் ஜிபிடி பதில் சொல்லுது, நீங்கள் தேடிய இந்த செல்போன் உங்கள் பகுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த கடையில் இருக்கிறது, மிகவும் மலிவான விலை, நீங்கள் போய் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் அல்லது ஆன்லைன் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படி சொல்லிட்டு கடைசி ஒரு வார்த்தை போடுவான். அதைத்தான் விரும்புறான். நீங்கள் தேடிய விவரங்கள் உங்களுக்கு கிடைத்ததா அல்லது கூடுதல் விவரங்களை நான் தர வேண்டுமா? நன்றி. இந்த மரியாதை எதிர்பார்க்க 10 தடவை போடுறான், 100 தடவை போடுறான், 101வது முறை கேட்டாலும் அந்த கருவி சொல்லக்கூடிய வார்த்தை நன்றி. அவன் பாக்குறான். சாட் ஜிபிடி அப்பா தனியா மாட்டோம், மண்டையை பொழந்துடுறேன், இனி அவன்கிட்ட பேச்சே கிடையாதுயா. எனக்கு என்ன இன்னைக்கு அந்த பிரச்சனை? இன்னைக்கு எனக்கு என்ன வேண்டாம்னாலும் போய் சாட் ஜிபிடி போய் கேட்பேன். ஏஐ டெக்னாலஜி. நாங்க இன்றைக்கு 2K கிட்ஸ் தெரியுமா, இந்த 2K கிட்ஸ் தெரியுமா என்று சொல்லக்கூடிய நமக்கும் இதே ஏஐ டெக்னாலஜி, இது போன்ற நவீன சாகசங்கள் தான் நம்மை மிக சுலபமாக நரகத்தில் தள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி தள்ளிவிடக் கூடாது என்பதற்காக பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் அவர்களை கூடுதல் கவனிக்கக்கூடிய காலத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்போனை அவனாக கீழே வைத்து அவனாக திருமறை குர்ஆனை எடுத்து புரட்டி பார்க்கக்கூடிய ஒரு நிலை உருவாக்க வேண்டும். அதில் மிக முக்கியமான பங்கெடுக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள். அடுத்தபடியாக தான் நாம். இன்றைக்கு இந்த ஏஐ டெக்னாலஜி கண்டுபிடிச்சவன் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஏஐ டெக்னாலஜி கண்டுபிடிச்சவன் இன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான். எத்தனை பேருக்கு தெரியும்? ரிசைன் பண்ணவன் வெளியே வந்து பேட்டி கொடுக்குறான், மீடியா சேனலுக்கு. என்ன பேட்டி கொடுக்குறான் தெரியுமா? நான் தான் கண்டுபிடிச்சேன். ஆனால் கண்டுபிடிச்ச பிறகு இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதை எப்படி அதை பயன்படுத்துகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது எனக்கு பயம் வந்து விட்டது. இது அபாயகரமாக இருக்கிறது. சொல்றான், அபாயம்ன்றான். ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இது ஒரு யூஸ்க்காக தான் நான் கண்டுபிடிச்சேன். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் தன்னுடைய அறிவை மங்கக்கூடிய அளவிற்கு இந்த ஏஐ டெக்னாலஜியை நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு புரிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் வரக்கூடிய இந்த நவீன கருவிகள் நாம் பயன்படுத்தலாம். முன்னாடியும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன். அதுக்கு நாம அடிமையாயிட்டோம் சொன்னா நாம நம்முடைய மூளையை நாம் அடகு வைத்து விட்டோம். எதையும் வேலை செய்யாது. அது மூளையாக இருக்காது, மாட்டு சாணமாக மாறிவிடும். ஒரு ஃபாய்தாவும். இப்படிப்பட்ட அல்லாஹ் கொடுத்த அந்த கிஃப்டை, அந்த பொக்கிஷத்தை வீணடிப்பதற்காகத்தான் இந்த டெக்னாலஜி பின்னாடி நம்ம போயிட்டு இருக்கோமா? யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே இதெல்லாம் பயன்படுத்தணும். எப்போ நமக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிட்டு வச்சிடணும். திருமறை குர்ஆனை எடுத்து தேடி பாருங்கள். நமக்குள் ஏதேனும் ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது, குர்ஆனை புரட்டி பாருங்கள். அது நீங்க குர்ஆனை புக்காவும் எடுக்கலாம் அல்லது போன்ல இருக்கக்கூடிய ஆப்போ எடுக்கலாம். எடுத்து சந்தேகத்தை தேடி பாருங்க. ஒரு சந்தேகத்திற்கு குர்ஆனுக்குள்ள நீங்க போவீங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய தொடர்புக்குள்ள போவீங்க. அந்த சந்தேகத்திற்கான பதில் தேடி நீங்கள் வெளியே வரக்கூடிய நேரத்தில் அந்த பதில் மட்டுமல்ல, பல்வேறு விதமான தகவல்களோடு நீங்கள் அல்லாஹ் எப்படி விரும்புகின்றானோ அது போன்ற ஒரு புத்துணர்ச்சியோடு வெளியே வருவீர்கள். அல்லாஹ் அதைத்தான் நமக்கு சொல்றான். நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அல்லாஹ் அதிகமா அடிக்கடி குர்ஆன்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? உனக்கு கொடுத்திருக்கேன் அறிவு. அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கிறான். எதுக்கு? நீ சிந்தி, என்னுடைய வசனங்களை படி, நீ யோசிச்சு பார், யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாழ்றான்ல. ஆனா நாம என்ன பண்றோம்? அதே வசனத்தை போய் சாட் ஜிபிடிக்கு போய் இது வசனத்துக்கு பொருள் சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றத அப்படியே நம்ம வாந்தி எடுத்து போயிட்டே இருக்கோம். அப்ப என்ன செய்யறோம்? நாம அல்லாஹ் கொடுத்த அந்த கூர்மையான அறிவை, அறிவுபூர்வமான இந்த பருவத்தை நாம வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம். எதில்? இது போன்ற நவீன கலாச்சாரத்திற்கு. இன்னும் இளைஞர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு பக்கத்துல இளைஞர்கள் ரீல்ஸ் போடுறாங்க, இந்த பக்கத்துல இளைஞர்கள் ஒரு நாளைக்கு 2 GB, அதெல்லாம் பத்தாது, அன்லிமிட்டெட். நீங்க டாங்கல் வாங்கி வைங்க, வைஃபை கனெக்ட் பண்ணுங்க,
எதுக்கு? நான் 24 hours ரீல் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த பொண்ணு ஆடுறா, இந்த பொண்ணு ஆடுறா, என் தலைவன் வரான், என் தலைவன் போறா, அந்த ரீல்ஸ் ரீல்ஸ் ரீல்ஸ். அவங்க டான்ஸ் ஆடுற பைத்தியம், இங்க ரீல்ஸ் பார்க்கிற பைத்தியம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் சொல்லி ரீல்ஸ பார்த்து 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 1 மணி நேரத்துக்கு பிறகு நம்முடைய அந்த அறை, அந்த ரூமுடைய கதவை தட்டுனா திடீர்னு பைத்தியக்கார மாதிரி பாக்குறான். என்னன்னு புரியல, ஷாக் ஆயிடுறான். அம்மா கேட்கறாங்க, அப்பா கேட்கறாங்க, என்னடா ஆச்சு? இல்லம்மா, போனே பார்த்துட்டு இருந்தேன்னா திடீர்னு பேய் வந்துருச்சு. பேய் இல்லடா, நாயை நான் தாண்டா கூப்பிட்டேன்றான். இப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. கொஞ்சம் வளர்ந்த உடனே டிமாண்ட் பண்றாங்க இளைஞர்கள். பண்ணுங்க, வாங்குங்க தாராளமா. சரி, தந்தை இடத்துல போய் டிமாண்ட் பண்றாங்க, நான் காலேஜுக்கு போகணும், அல்லது நான் ஜாபு, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, போகணும், எனக்கு ஒரு 2 வீலர் வாங்கி கொடுங்கன்றான். அப்பா பாக்குறாரு, இத்தனை வருஷமா என் புள்ளைய நான் வளர்த்துட்டேன், கடைசி 2 வீலர் கேட்கிறான். இதுக்கப்புறம் அவனே சம்பாதிச்சிருவான். வயிற்ற கட்டி வாயை கட்டி கடனை வாங்கி இருக்கிற அம்மா கழுத்துல காதல இருக்கக்கூடிய நகையெல்லாம் கழட்டி போய் வித்து அது ஒரு பைக் வாங்கி கொடுத்தலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே போய் ஒரு ட்விஸ்ட் வைப்பாரு. பா, எனக்கு இந்த 80,000 ரூபாய் 90,000 ரூபாய் 4 கீரு 3 கீரெல்லாம் பத்தாது, எனக்கு 250 cc வேணும். ஏன் ஈசலா நீ 250 cc வாங்கி படபடன்னு ஓடுவேன். ஈசலை பார்த்துருக்கோம்ல, திடீர்னு ஈசல் வரும், 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான், படபடான்னு குதிக்கும், அப்புறமா செத்து போயிடும். அந்த மாதிரி ஒரு 250 cc 300 cc தான் வேணும்னு சொல்லி வாங்குவாரு. அப்படியே குதிப்பாரு. கேட்கும் போது அப்பா கிட்ட என்ன சொல்வாரு, எனக்கு 2 வீலர் வாங்கி தாங்குவாரு. வாங்கி கொடுத்த பிறகு அந்த 2 வீலர் 1 வீலர் ஆக்கிடுவாரு. சிங்கிள் வீலர், ஒன்னு ஃப்ரண்ட் தூக்குவான் இல்ல பேக் தூக்குவான். ஏண்டா இப்படி பண்ற அப்படின்னா, என் வண்டி என் வீடு நான் தூக்குவேன், உனக்கு என்ன, நீ பூமர் அங்கிள் வாய மூடிட்டு போ, அட்வைஸ் பண்ணாது அப்படின்னு. நடக்குதா இல்லையா? இதையெல்லாம் உலகத்துடைய மோகம். உலகத்துடைய மோகத்தில் நாம் விழுந்து விட்டோம் என்று சொன்னால் அதன் மூலமாக நாம் பாதிக்கப்படக்கூடிய, நமக்கு வரக்கூடிய அடுத்த வாழ்க்கை மிக கொடூரமான வாழ்க்கையா இருக்கும். எனக்கு நிறைய போய் பாருங்க பசங்க, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல, கவர்மெண்ட் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல போய் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல ஆக்சிடென்ட் செக்ஷன், எங்க விபத்துக்குரிய செக்ஷன் போய் பாருங்க. இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாய் பேச முடியாம பல்லெல்லாம் விழுந்து போக்கா யாவுக்காங்க. என்ன பாக்கி பைக்கு ஓட்டலாம் பாய், அப்படியே ஆக்சிடென்ட் ஆச்சு, பல்லெல்லாம் போச்சு பாய், இனிமேல்ட்டு நீ பண்ண எல்லாம் போச்சு. ஒரு கால் போச்சு போய், ஒரு காய் போச்சு போய், இனிமேல்ட்டு நான் பண்ண மாட்டேன். ராசா, நீ பண்ணாலும் ஒன்னும் நடக்க போகுது, இனிமேல்ட்டு காலையில வீட்டுல தான் உட்காரணும், உன்னதான் நான் தள்ளிட்டு போகணும். அப்ப அந்த இளமை பருவத்தை எப்படி நாம் பயன்படுத்துகின்றோம் என்று சொன்னால், உலகம் 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 என்று சொல்லி நரகத்திற்கு செல்லக்கூடிய அந்த செயலைத்தான் இந்த கூர்மையான அந்த அறிவை வைத்து, அல்லாஹ் கொடுத்த இந்த பொக்கிஷத்தை வைத்து இன்றைக்கு பெரும்பான்மையான இளைஞர்கள் தன்னுடைய செயல்களை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல நமக்கு பொறாமை இல்லை கண்ணா. சில பசங்க சொல்லுவாங்க, இவங்களுக்கு வயசாச்சு பேசுறாருல, இவருக்கும் தாடியில நல்லா வெள்ள முடி வந்துருச்சு, இவரும் எப்படி பார்த்தாலும் 40+ இருப்பாரு, அவரு பொறாமை கிடையாது. நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்று சொன்னால் அதே சொர்க்கத்தில் நீங்களும் வர வேண்டும் என்கின்ற ஆசையோடு, இந்த ஆசையோடு தான் உங்களுக்கு நாம் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் சொல்றது கிடையாது, சிலர் அப்படி நினைப்பாங்க. அவங்களுக்கு சொல்றோம், பொறாமை கிடையாது. நம்மோடு சேர்ந்து நீங்களும் சுவனத்தில் வாழ வேண்டும். அதே இளமை பருவத்தோடு நாம் அனைவரும் அங்கே வாழ்ந்து அந்த வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அழைக்கக்கூடியது. அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கூர்மையான அறிவை கொடுத்திருக்கிறான். அதை இந்த உலகத்திற்காக நாங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது, வீணடித்து விடக்கூடாது. எப்படி நம்முடைய முன்னோர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த இந்த இளமை பருவத்துடைய அந்த துடிப்பையும் கூர்மையான அறிவையும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்களோ, அந்த வரலாற்றை அறிந்து கொண்டு அதுவே போன்றுதான் இளைஞர்களாக யாராக இருந்தாலும் அது போன்ற செயல்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். சற்று திருமறை குர்ஆனை புரட்டி பாருங்கள், நபிகளார் ஒவ்வொரு நபிமாருடைய வரலாற்றை படித்து பாருங்கள். அதிலே குறிப்பாக இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை சற்று பாருங்கள். நபிமார்களுக்கே முன்மாதிரியாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் நபி அவருடைய வரலாற்றை புரட்டி பாருங்கள். எத்தனை சோதனை அவருடைய வாழ்க்கையில் திருமறை குர்ஆன் பேசுகின்றது. அதிகமாக இப்ராஹிம் நபி சந்தித்தது எதுவென்று சொன்னால் சோதனை. இளமை பருவத்தில் சோதனை, திருமணம் முடிந்த பிறகு சோதனை, பிள்ளை பிறக்கிறது சோதனை, முதுமை பருவத்திலும் சோதனை. யார்? அல்லாஹ் சொல்கின்றான். நாம் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொல்கின்றோம். அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கின்றான், கலீலுல்லா, என்னுடைய நண்பன். இப்ராஹிம் நபியை அல்லாஹ் சொல்லும் பொழுது என்னுடைய நண்பன் என்று சொல்லுகின்றான். இன்னா இப்ராஹிம வகான உம்ம, இப்ராஹிம் ஒரு சமுதாயம் என்று சொல்கின்றான். யாரை பார்த்து? ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்லவில்லை. ஒற்றை மனிதனாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான்,
இன்னா இப்ராஹிம வகான உம்ம, இந்த இப்ராஹிம் ஒரு சமுதாயம் என்று சொல்கின்றார். நான் கட்டுப்பட சொல்வேன். அடுத்த நொடியிலே எந்த ஒரு கேள்வி கேட்காமல் இப்ராஹிம் நபி அவர்கள் சொல்வார்கள், அஸ்லம் தூ, நான் என்னை படைத்த இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டேன் என்று சொல்லக்கூடிய தன்மை இப்ராஹிம் நபி இடத்துல எந்த பருவத்தில் நாம் பேசுகின்ற இந்த சபைக்கு பொருத்தமான இளமை பருவத்தில் கூர்மையான பிரச்சாரம், கூர்மையான அந்த திறமை, அல்லாஹ் கொடுத்த அந்த பொக்கிஷத்தை, அமானிதத்தை, அந்த கிஃப்டை அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் நபி எப்படி பயன்படுத்தலாம் தெரியுமா? நாம பயன்படுத்தணும். நம்ம அறிவு எதில் போகுது? பேஸ்புக்கை போல இன்னொன்னு வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? வந்து கேட்கிறாரு. ரொம்ப முக்கியம். இன்ஸ்டாகிராம் இப்ப வேஸ்ட், அதை போல இது ஒன்று வந்திருக்கு. நீங்க பிளே ஸ்டோர்ல போய் பாருங்க. ரொம்ப முக்கியம். இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை. இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய தந்தை இடத்துல போய் பேசுகிறார். எந்த பருவத்துல? இளமை பருவத்துல. இப்ராஹிம் நபி அவர்கள் அறிந்து கொண்டே போய் பேசினார். தன் தந்தை இடத்துல அல்லாஹ்வை பற்றி பேசினால் இப்ராஹிம் நபியுடைய தந்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று அறிந்து கொண்டே போய் சொல்கிறார். தந்தை ஆசர் இடத்துல போய் சொல்கிறார், நீங்களே உருவாக்கக்கூடிய, சிற்பிக்கக்கூடிய, தயாரிக்கக்கூடிய இந்த கல்லால் செய்யப்பட்ட பொம்மை எப்படி நீங்கள் கடவுள் என்று சொல்கிறீர்கள்? இது எப்படி உங்களை படைக்கும்? இது எப்படி உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கும்? இது எப்படி உங்களுக்கு உயிர் கொடுக்கும்? இதுக்கே உயிர் கிடையாது, எதுவுமே கிடையாது, பேச்சு கிடையாது, செவி சாய்க்காது, எதுவுமே கிடையாது, ஒரு கல், இது எப்படி கடவுளாக முடியும் சொல்லி இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய தந்தை ஆசர் இடத்துல போய் துணிச்சலாக கேட்கிறார். மேலும் சொல்கிறார், நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் நீங்கள் படைத்த இறைவன் அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்கிறீர்கள். அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்னார். இப்ராஹிம் நபியுடைய தந்தை ஆசர் அவர்கள் இதை கேட்டுக்கிட்டு, அப்படியாப்பா, உடனே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் சொன்னார். குர்ஆன் சொல்லுகின்றது, இப்ராஹிம் நபியுடைய தந்தை ஆசர் அவர்கள் சொன்னார்கள், இதே போன்று நீ பிரச்சாரம் செய்து கொண்டு, இதே போன்று நீ பேசிக் கொண்டிருப்பாய் என்று சொன்னால் உன்னை அல்லாஹ் அடித்து உன்னை கொலை செய்து விடுவேன். இப்படி பேசக்கூடிய உனக்கு இந்த வீட்டில் இடமில்ல, கோவில் என்ன? யோசிச்சு பாருங்க இளைஞர்களே, இன்றைக்கு இப்படி நடக்க கூடாது. ஒருவேளை உதாரணத்திற்கு நாம் பேசிக் கொள்வோம் என்று சொன்னால், இப்படி விரட்டப்பட்டால் இன்றைக்கு நவீன உலகத்திலே நாம் தூங்குவதற்கு, நாம் இருப்பதற்கு பல்வேறு விதமான இடம் நமக்கு இருக்கின்றது. வீட்டை விட்டு துரத்தினா நம்ம ஒரு நைட்டு, அதுக்கு பிறகு என்னுடைய பெற்றோருடைய கோபம் குறையும், போய் பள்ளிவாசல் அல்லான்னு ஃபேனை போட்டு படுக்கலான்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்ராஹிம் நபிக்கு இருந்ததா? இப்ராஹிம் நபி அவர்களை தந்தை அவர்கள் சொன்னார். எந்த சமரசம் செய்யல, பயப்படல, துணிச்சலோடு அல்லாஹ்வுக்காக வீட்டை விட்டு வந்தார். ஊர் மக்களை சந்தித்தார், அதே பிரச்சாரத்தை செய்தார். ஊர் மக்களுக்கெல்லாம் பாடம் புகுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் எந்த சிலைகளை பார்த்து கடவுள் என்று சொல்கிறார்களோ, ஒரு சமயம் கிடைத்தது. அந்த சிலைகளில் ஒரே ஒரு சிலையை, பெரிய சிலையை விட்டுவிட்டு மற்ற சிலைகளை எல்லாம் உடைத்து தூள் தூளாக்கி விட்டார். எல்லோரும் வந்து பார்க்கிறார்கள், சிலைகள் எல்லாம் தூள் தூளாகி விட்டது, மண்ணோடு மண்ணாகி விட்டது. யார் செய்தார்? அதிலே ஒருவர் சொல்கிறார், இது வேற யாரும் கிடையாது, இப்ராஹிம் தான். கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்ராஹிம் நபியுடைய கூர்மையான பிரச்சாரம். நான் எப்படி, என்னையே கேட்குறீங்க? நானே கையில கோடாரி வச்சிருக்கேன், நீங்க கடவுள்னு சொல்றீங்களா? பெரிய சிலை, அது கையில தான் கோடாரி இருக்கு, கொடுத்துட்டு போயிடுவாரு. போய் கேளுங்க. சொன்ன உடனே அவங்களே சொல்றாங்கன்னா, காமெடி பண்றியா நீ, என்ன விளையாடுறியா நீ, அந்த சிலை எப்படி பேசும் அப்படின்னு சொன்ன உடனே இப்ராஹிம், அதான்டா நானும் சொல்லிட்டு இருக்கேன். அவர்களுடைய நாவினால் சொல்ல வைத்தார்கள். கூர்மையான தாவா சிந்தனை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கடைபிடிப்பதும் சரி, பிறருக்கு எடுத்துரைப்பதும் சரி, அப்படிப்பட்ட அந்த இளமை பருவத்தை இப்ராஹிம் நபி அவர்கள் பயன்படுத்தி கொண்டார். இப்படிப்பட்ட கூர்மையான, அறிவுபூர்வமான, திறமை வாய்ந்த பிரச்சாரத்தை இப்ராஹிம் நபி அல்லாஹ் எந்த கிஃப்டை, அறிவுத்திறனை கொடுத்தானோ அதை வைத்து சரியான முறையில் இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த உலகத்தில் பயன்படுத்தினார். வரலாறு சொல்கின்றது, திருமறை குர்ஆனுடைய வசனங்கள். இந்த இளமை பருவம் என்பது இப்ராஹிம் நபி மட்டுமல்ல, மற்ற நபிமாருடைய வரலாறும் ஏராளமான வரலாறு. திருமறை குர்ஆனை புரட்டி பாருங்க. நாமளே சொல்லிட்டு இருந்தா எல்லாமே நம்ம கேட்டோமே, இதுக்கப்புறம் குர்ஆன் ஏன் எடுக்கணும் ஒன்று ஒரு சைத்தான் அப்படி ஒரு சிந்தனை போடுவோம். ஒரு வரலாறு சொல்றோம், எடுத்து பாருங்க. இன்னைக்கு நம்ம பேசிட்டோம், பேசுனது உண்மையா பொய்யா, தவறா பேசிருக்காரா, என்னது அப்படின்னு சொல்லி நாளைக்கு குர்ஆன் எடுத்து புரட்டி பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலை நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும். அதை விட்டு ஏதோ கேட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களே, எதுக்கோ மேல மழை பெய்யுது அப்படின்ற மாதிரி போயிடக்கூடாது. எதை கேட்டோமோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். அல்லாஹ் இவ்வளவு பாக்கியமா அரிசியுடைய நிழல் தரான், கூர்மையான அறிவு தந்திருக்கிறான். இதன் மூலமாக நன்மை, நாளை மறுமையில நமக்கு முதுமையாக நாம் மரணித்தாலும் இளமை பருவத்தை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு, இப்படிப்பட்ட ஏராளமான வாய்ப்பு மரணமே இல்லாத அந்த மறுமையுடைய வாழ்க்கையில நமக்கு தர இருக்கிறார் என்று சொன்னால், உலகத்தில் உடைய வாழ்க்கை என்பது அற்பத்தில் அற்பமானது. மரணிக்க போகிறோம்.
யாராச்சும் இங்க உட்கார்ந்துட்டு சொல்ல முடியுமா? மௌத்தாக போக மாட்டோம், எனக்கு மரணமே இல்லை, சொல்லுங்க பாப்பா யாராச்சும் ஒருத்தர் இருக்கா? அப்படி நீங்க மட்டுமல்ல, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், குர்ஆனை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கக்கூடிய நாம் மட்டுமல்ல, கடவுளே இல்லைன்னு சொல்றான் பாருங்க, பெரியார் சொல்லுவோமே, அவங்கிட்ட போய் கேட்டாலும் சரி அவன் சொல்வான், அது எப்படி ஒரு நாள் செத்துருவேன் அப்படின்னு, அவனுக்கும் தெரியும். அப்படிப்பட்ட அற்பத்தில் அற்பமான இந்த உலகத்திற்காக நாம் ஏன் நம்முடைய இளமை பருவத்தை, இப்படிப்பட்ட இந்த கூர்மையான அறிவை நாம் வீணாக்க வேண்டும்? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பருவத்தை நமக்கு தந்திருக்கின்றான் என்று சொன்னால் நன்மையின் பக்கம் நான் வர வேண்டும். அதை தான் நம்ம கூப்பிடுறோம். நான் கட்சி ஓபன் பண்ணிட்டேன், விக்கிரவண்டியில நான் மாநாடு நடத்துறேன், இளைஞா வந்துரு அப்படின்னு சொல்லி நாம அதுக்கு நரகத்திற்கு கூப்பிடல. இளைஞர்களை பார்த்து, இளைஞர்களை பார்த்து எதை நோக்கி அழைக்கின்றோம் என்று சொன்னால் தலைவர்களுக்காக வர வேண்டாம், பேசுகின்ற பேச்சாளர்களுக்காக வர வேண்டாம், இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்காக வர வேண்டாம். நான் இந்த பாதையில் என்னுடைய நேரத்தை நான் செலவு செய்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கடைபிடித்து பிறருக்கு நாம் எடுத்து சொன்னால் நான் மரணித்த பிறகு செல்லக்கூடிய இடம் சுவனமாக இருக்கும், அதை நோக்கி நான் செல்கின்றேன் என்கின்ற எண்ணத்தோடு வாங்க. ருசிச்சு பாருங்க, இந்த வாழ்க்கையுடைய அந்த சுவையையும் ருசிச்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. வராதவர்கள் சொல்வார்கள், என்ன போய் வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை, எப்ப பார்த்தாலும் தொப்பியை மாட்டிட்டு பள்ளிவாசல் அது இதுன்னு போறீங்க, எவ்வளவு இருக்கு தெரியுமா? வாங்க போய் சாட்டர்டே நைட் பப்புக்கு போலாம், தண்ணி அடிக்கலாம், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், வாங்க போய் நாம கூப்பிடுவான், டேய் நீ 4 நாள் செய்வ, 5 நாள் அதிகப்படியா, அல்லாஹ் ஒரு நரம்பு இழுத்துட்டான் வை, முடிஞ்சு போச்சு, பப்பு இல்ல, வைன் ஷாப் இல்ல, எதுவுமே போ, முடிஞ்சிருச்சு. ஆனா நான் செய்யக்கூடிய செயல் எப்படி தெரியுமா? இந்த உலகத்திலே எனக்கு கண்ணியம் தரும், நாளை மறுமையில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கக்கூடிய சுவனத்தை தரும், அதை நோக்கி நான் போறேன்னு சொன்னேன். அப்படிப்பட்ட இளைஞர்களை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக தான் முன்மாதிரி இஸ்லாமிய இளைஞர்கள் என்று சொல்ல, முன்மாதிரி இஸ்லாமிய இளைஞர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தலைப்புக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு இளைஞர்களும், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் அடுத்த ஒரு சந்திப்பில் நிர்வாகிகளோ நம்மை சார்ந்தவர்களோ அவர்கள் பார்க்கும் பொழுது நம்மை பேசிவிட்டு கடந்து செல்லக்கூடிய அவர்கள் சொல்ல வேண்டும், நம்மை கடந்து சென்ற பிறகு அவர்கள் சொல்ல வேண்டும், இந்த வாலிபன், இந்த இளைஞி அன்றைக்கு உரையில் சொன்ன அடிப்படையிலே முன்மாதிரி இளைஞராகவே மாறிவிட்டார், அல்லாஹ் இருக்கு நன்மை தரட்டும் என்று சொல்லக்கூடிய நிலை உருவாக்க வேண்டும். செய்வோமா? இந்த இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் என்கின்ற வார்த்தை ரொம்ப வெயிட்டான வார்த்தை. நம்ம சொல்லிட்டோம் சொன்னா முயற்சிகள் எடுக்க வேண்டும். இந்த முயற்சி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நாளை மறுமையில் சுவனத்திற்கு அழைத்தல் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை தரும். அதை நோக்கி நம்முடைய வாழ்க்கை செயல்களை அமைத்துக் கொண்டு பயணிப்போம். நாளை மறுமையில் நாம் எல்லாம் இளமை பருவத்தோடு அந்த சபையில் வாழ்ந்து நம்முடைய மறுமை வாழ்க்கை கழிக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பானாக என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.